உங்க எல்லாரையும் நம்மளோட N7 ட்ரேடிங் சேனலுக்கு வெல்கம் பண்றேன். ஸோ இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி 3 பார்ட்ஸ் போட்டிருந்தோம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி 3 பார்ட்ஸ் போட்டிருந்தோம். ஸோ இது வந்து 4th பார்ட்டா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். ஸோ எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் இந்த சேனல்ல போடுறேன். இதை யாரும் ட்ரேடிங் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு உங்களோட ஓன் ஏண்ட் மணியை ஷேர் மார்க்கெட்ல போட்டு ரிஸ்க் தெரியாம லாஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ஸ்லைட்லாம் முடிச்சிட்டோம். ஸோ டாபிக்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து போன தடவை வீடியோலேயே நோட் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ புல் மார்க்கெட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மார்க்கெட்ல பிரைஸ் எப்பெல்லாம் கீழே வருதோ, இப்போ பிரைஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா அப் ட்ரெண்ட்ல, ஸோ நம்ம வந்து இந்த டிப்ல தான் பை பண்ணணும் அப்படின்றது புல்லிஷ் மார்க்கெட்டோட ஒரு ரூலா நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ புல்லிஷ் மார்க்கெட்ல நம்ம என்ன பண்ணணும்னா பை அண்ட் டிப். ஸோ நம்ம வந்து ரிவைஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பேரிஷ் மார்க்கெட்ல செல் ஆன் ஹை. ஓகே. நெக்ஸ்ட் ரேஞ்ச் மார்க்கெட், அதாவது சைட்வேஸ் மார்க்கெட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா லோல வாங்கிட்டு ஹைல செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஸோ இதுதான் சைட்வேஸ் மார்க்கெட். பிரைஸ் வந்து மேலே கீழேன்னு ஒரு ரேஞ்சுக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லோல பை பண்ணணும். ஸோ இந்த லோல பை பண்ணி கீழே இருக்கிறப்ப பை பண்ணிட்டு மேலே போறப்ப செல் பண்ணிடணும். ஸோ அந்த ரேஞ்சோட ஹைல செல் பண்ணிட்டு அந்த ரேஞ்சோட லோல பை பண்ணணும். ஸோ இதை தான் நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி அப்படின்றத டீட்டெயிலாக போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க ப்ரீவியஸ் வீடியோஸ். ஸ்ட்ரைட்டாக அடுத்தடுத்தது போகாம எல்லா வீடியோஸும் செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ பேசிக்ஸ் தெரியாம இதெல்லாம் படிச்சு வேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த வீடியோவில் மெயின் அதை தான் கவர் பண்ண போகிறோம். நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரைஸ் மூவ்ஸ் வித்தின் ஸ்ட்ரக்சரல் ரேஞ்ச் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து எப்பவுமே ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் மூவ் ஆகுமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது வந்து ஒரு சப்போர்ட்னு வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு, சப்போர்ட் தான் இருக்கு. ஸோ எப்படி ப்ரைஸ் எப்பவுமே எப்படி மூவ் ஆகும்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் ரேஞ்ச் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நமக்கு மெயினான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளதான் ப்ரைஸ் வந்து எப்பவுமே மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றத மாதிரி நாம வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ரேஞ்சுக்குள்ள ஒரு சப்போர்ட், இதுதான் சப்போர்ட் அப்படின்னா அந்த சப்போர்ட்டை விட்டு வெளியே கீழே போகாமையும், இப்போ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போகாமையும் எப்பவுமே மார்க்கெட் என்ன மாதிரி இருக்கும்னா எப்பவுமே பிரைஸ் எப்படி இருக்குன்னா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே மூவ் ஆகிட்டு இருக்குமா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a breakout of the structural support or resistance will lead to price movement in the next area of support or resistance அப்படின்னு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் பாயிண்ட் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பிரைஸ் எப்பவுமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். சரி, அப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் விட்டு வெளியவே போகாதா அப்படின்றது ஒரு டவுட் இருக்கும். எஸ், போகும். ஸோ இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸோ இது சப்போர்ட் இது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை விட்டு வெளியே போச்சு அப்படின்னா அது வந்து புதுசா ஒரு ரேஞ்சுக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ இந்த சப்போர்ட்டை தாண்டி கீழே போகவே போகாதா அப்படின்னா கண்டிப்பா கீழே போகும். அப்படி போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து வந்து புதுசா ஒரு ரேஞ்ச் வந்து மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகும். ஸோ எப்பவுமே பிரைஸ் வந்து என்ன மாதிரி போகிட்டே இருக்கும் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் கொள்ளலாம். ஸோ ஒரு சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸ் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ள ட்ரேட் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டி வந்து நமக்கு பிரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே சார்ட்டில் கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் நமக்கு, ஸோ இது வந்து சப்போர்ட்டு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட்டில் ஆரம்பிச்சு ரெசிஸ்டன்ஸில் முடியுது. ஆனால் ரெசிஸ்டன்ஸை தாண்டி வெளியே போகல. நெக்ஸ்ட் மறுபடியும் சப்போர்ட்குள்ளே வருது, மறுபடியும் ரெசிஸ்டன்ஸை தாண்டி ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிடுச்சு. ஸோ நம்மளோட கேஸ் என்னன்னா எப்போவுமே ரெசிஸ்டன்ஸை தாண்டி போகாமல் இருக்காது. ஸோ போகும். அப்படி போச்சுன்னா என்ன ஆகும்னா மறுபடியும் இன்னொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்.
ஸோ நம்ம வந்து நம்மளோட இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இது மாதிரி நோட்ஸ் போடுங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் மறந்துடும். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இப்போ ப்ரைஸ் வந்து எப்போவுமே சப்போர்ட் இல்லைனா ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே தான் மூவ் ஆகும், ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ப்ரைஸ் வித்தின் சப்போர்ட்டா ரெசிஸ்ட். அப்புறம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பிரேக் அவுட், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டி போச்சு அப்படின்னா, பிரேக் ஆச்சு அப்படின்னா நியூ ரேஞ்சுக்குள்ளே போயிடும். நியூ ரேஞ்சா சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியும், பட் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பிஹேவியர் காமிச்சிருக்கோம். நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸு, ஸோ இது வந்து சப்போர்ட்டு. ஸோ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் போகுது, ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட்டுக்கு வருது. ஸோ சப்போர்ட்டுக்கு கீழே போகுமா? ஸோ இந்த டைம் போகல, அதுக்காக போகவே போகாதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த தடவை போகல, மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் ரெசிஸ்டன்ஸுக்கு போகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் தாண்டி மேலே போகுமா அப்படின்றது போகவே போகாதுன்னு இல்லை, இந்த தடவை போயிடுச்சு. இப்போ போகவும் செய்யலாம், போகாமே இருக்கலாம். நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு. செகண்ட் ரூல் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, சப்போஸ் போச்சுன்னா என்ன ஆகுறது, இப்போ ரெசிஸ்டன்ஸ் தாண்டி மேலே போச்சுன்னா நம்ம என்ன எடுத்துக்கிறது அப்படின்னா, அடுத்து நியூ ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் ஏன் சப்போர்ட்டை தாண்டி கீழே வந்தாலுமே நியூ ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தோம்னா நல்லா இருக்கும். ஸோ ஒரு ரேஞ்சுக்குள்ள ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண அப்புறம் மறுபடியும் அகைன் ஒரு நியூ ரேஞ்சுக்குள்ள ப்ரைஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள். ஸோ ரியல் டைம் சார்ட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட், ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன டாபிக்ன்றத அடுத்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்ம இந்த ட்ரேடிங் டுட்டோரியலை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நமக்கு வேற ஏதாவது டாபிக்ல உங்களுக்கு வீடியோ வரும், இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ற ஏதாவது ஒரு சில டேர்ம் வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா அந்த டேர்ம்ஸை வந்து நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அந்த டேர்முக்காகவே பர்டிகுலரா தனியா வீடியோ போடுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியரா. ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நான் இந்த நோட்ஸோட லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ நம்ம ட்ரேடிங் டுட்டோரியல்ல, டெக்னிக்கல் அனாலிசிஸ் டுட்டோரியல்ல பார்ட் 5 வீடியோல நம்ம வந்து நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், பாய்.